ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவருக்குள்ள ஒரு மிக இருந்த ஒரு குணாதிசயம் கீழ்ப்படிதல். பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் அவரோடு கூட இருந்த ஆமென் தேவகுமாரன் இன்னைக்கு மனுஷனுக்கு ரட்சிப்பு வேணும், அந்த மாதாம் செய்த பாவத்தினிருந்து ஒரு விடுதலை வேணும் என்றது ஒரே காரணத்துக்காக தேவப்பிள்ளையிலே தன்னை சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்புகிறார். எல்லாரும் பிறப்பது எதற்கு பிறப்பாங்க? வாழ்வதற்காக பிறப்பாங்க. ஆனால் இயேசு மாத்திரமே அவர் எதுக்கு தெரியுமா பிறந்தார்? அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார். பிதாவின் சித்தம் அதுதான், பிதாவின் திட்டம் அதுதான். இயேசு உலகத்துக்கு போய் சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக தான் மரிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மரிப்பதற்காக பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவருமா? தேவப்பிள்ளையில் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு ஓய்வு நாளும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கிறார். நான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்னென்னா, நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். எனக்கு சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த கீழ்ப்படிதல் இல்லையே. இன்றைக்கி 1 வயசு 2 வயசு பிள்ளைங்களுக்குள்ளும் இன்றைக்கி அது கீழ்ப்படுதல் இல்லை. பெற்றோர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டுறாங்க. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டுறது. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேதனைப்படுறாங்க. இதே பிள்ளையில் இன்றைக்கி எல்லாரும் எடுத்துக்கணும்னா, இன்றைக்கி அந்த தலைவர்களும் சரி, சபை போதகர்களும் சரி, பல இடங்களில் எனக்கு கீழ்ப்படிய மாட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டரை பின்பற்றுகிறோம், ஆண்டர் பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமே. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் ஆண்டருடைய வார்த்தைக்கு, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆதாமுக்கு எல்லாவற்றையும் அழகாக சிருஷ்டித்து என்ன சொன்னாக்கா, இந்த ஜீவ விருட்சத்தை கனியை மாத்திரம் சாப்பிடாதேன்னு. ஆனால் சர்ப்பம் ஏவாலை வஞ்சித்த போது ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு தேவப்பிள்ளையில் அன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால என்ன நடந்தது? உலகத்தில் பாவம் வந்தது அல்லவா? ஆனால் பாருங்கள், ஒருத்தருடைய கீழ்ப்படியாததுனால பாவம் வந்துச்சு. இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால எல்லாரும் பாவமாக்கப்பட்டாங்க. உலகத்தில் பாவம் வந்தது. ஆனால் இயேசு தன்னை கீழ்ப்படிதலை ஒப்பு கொடுத்தனால அவர் என்ன செய்தார்னா, அநேகர் நீதிமான்களாக இந்த உலகத்தில் ரட்சிப்பை கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கி நீங்களான யோசித்து பாருங்கள். தேவப்பிள்ளையில் இன்றைக்கி அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தால் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, நம்ம இச்சைகளின் பாவத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம பாவம் கீழ்ப்படியும் போது பாவம் உட்கொள்ளப்படுகிறது, சரீரம் பாவமாக்கப்படுகிறது. சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. தேவப்பிள்ளையில் கீழ்ப்படியாமல் ஒரு பாவம் தானே. நாமே இன்னைக்கு ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம். சின்ன சின்ன காரியத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவோம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவோம். ஆமேன். சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படிவோம். எல்லாற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன். நன்றே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கீழ்ப்படிந்து ஆண்டவரே தாமே தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனை கொடுத்து அநேகரை நீதிமான் ஆக்கி நீர் அல்லவா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரன் நீங்களே கீழ்ப்படிவீங்கன்னா அன்று உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள், உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றவர்களாக நாங்கள் எல்லாவற்றும் உமக்கு அன்ற கீழ்ப்படி எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா.
இந்த நாளில் நீங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கீழ்ப்படிய உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பை ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கீழ்ப்படிங்க, மேலான உயர்வான ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. God bless you.